அரசியல் ரீதியிலான தமது முடிவை தமது சொந்த மகள் நூருல் இசாவே நிராகரித்துள்ள போது நாட்டு மக்கள் தம் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எப்படி கூறிக்கொண்டிருக்க முடியும் என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் சயிட் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியிருப்பதுடன் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார். அதே வேளையில் டிஏபியில் தாங்கள் தங்களின் சொந்த விவகாரத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வருவதாக கூறியிருக்கும் கிளுவாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் ஷூ கியின் அறிக்கையை சுட்டிக்காட்டி டிஏபியை அவர் நேரடியாக தாக்கியும் உள்ளார். தாம் எடுத்திருக்கும் முடிவை நூருல் இசாவை நிராகரித்திருக்கும் வேளையில் நாட்டு மக்களின் நம்பிக்கையை தாம் பெற்றிருப்பதாக அன்வாரினால் எப்படி கூறிக்கொள்ள முடியும் என்று ஜயிட் இப்ராஹிம் விமர்சனம் செய்துள்ளார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் பணி ஒப்பந்தம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது அல்ல என்றும் நூருல் இசா வெளிப்படையாக சாடியிருப்பதை தொடர்ந்து ஜயிட் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவராக தாம் தேர்வு செய்யப்பட்டால் கட்சி தலைவருமான தமது தந்தையின் கவனத்திற்கு இந்த விவகாரத்தை தாம் கொண்டு செல்லப் போவதாகவும் நூருல் இசா வாக்குறுதி அளித்துள்ளார். தமது தந்தையின் கண்காணிப்பின் கீழ் அசாமின் பணிக்காலம் 3 முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து நூருல் இசா இப்போது கேள்வி எழுப்பியுள்ளார். அதுவும் பிகேஆர் கட்சி தேர்தல் நடைபெறவிருக்கும் இந்த சமயத்தில் அவர் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் என்று ஜயிட் தெரிவித்துள்ளார். அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் லஞ்ச ஊழலுக்கு எதிரான முதன்மை கண்காணிப்பாளராக இருக்கப் போவதாக இதற்கு முன்னர் கூறியிருந்த ஒரு கட்சி இப்போது மௌனமாக இருப்பதை சுட்டிக்காட்டி டிஏபி கட்சியையும் அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் குரல் என்றும் லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு அரண் என்றும் டிஏபி தன்னை முத்திரை குத்திக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது டிஏபி மட்டத்தில் தாங்கள் தங்களின் சொந்த விவகாரங்களை மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஓங்கே வெளிப்படையாக கூறியிருக்கிறார். டிஏபி-காரர்கள் கொள்கைகளை பாதுகாப்பதை விட அதிகாரத்தையும் பதவியையும் பாதுகாத்துக் கொள்வதையே தேர்வு செய்திருக்கின்றனர் என்று குற்றம் சாட்டிய நூருல் இசா எம்ஏசிசி தலைவர் மீதான பக்கத்தான் ஹரப்பானின் முந்தைய விமர்சனத்தை நினைவு கூர்ந்துள்ளார். இந்நிலையில் அசாமின் பணி ஒப்பந்த நீட்டிப்பை பெர்சே தேர்தல் கண்காணிப்பு குழு உட்பட மேலும் சில தரப்பினரும் சாடி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டுக்கான ஜுல் ஹிஜா மாதத்தின் பிறை இம்மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் பார்க்கப்படவிருக்கிறது. நாடு முழுமையிலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் 29 இடங்களில் பிறை பார்க்கப்படும் என்று நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அரச முத்திரை காப்பாளர் அறிவித்துள்ளார். பிறை பார்க்கப்பட்ட பின்னர் அன்றைய தினமே ஜூல் ஹிஜா மாதத்தின் முதல் நாள் எதுவென்று வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் அறிவிக்கப்படும் என்று அவ்வறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் மே 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறவிருக்கும் இடமான கோலலம்பூர் மாநாட்டு மையம் பகுதியில் விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக மாநாடு நடைபெறும் காலகட்டம் முழுவதும் கேஎல்சிசியை சுற்றியுள்ள பகுதியில் ட்ரோன்களை பயன்படுத்தவும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய பொது விமான போக்குவரத்து ஆணைய தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ கேப்டன் நோராஸ்மான் மாமுட் தெரிவித்துள்ளார். அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்ற பகுதிகளுக்கான விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்டிருக்கும் தடை நிலைநிறுத்தப்படுவதாக டத்தோ கேப்டன் நொராஸ்மான் மாமூட்டை தொடர்பு கொண்ட போது அவர் தெரிவித்தார். குடிநுழைவுத்துறை அதிகாரிகளிடம் மாட்டிக்கொள்வதிலிருந்து தப்பிப்பதற்காக கோலம்பூரின் ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மான் சுற்றுப்பகுதிகளில் உள்ள ஒரு பிரபல பேரங்காடி வளாகத்தில் கூடியிருந்த நூற்றுக்கணக்கான அந்நிய தொழிலாளர்கள் பல திசைகளை நோக்கி சிதறி ஓடினர். நேற்று சனிக்கிழமை நடத்தப்பட்ட ஓப்ஸ் குதீப் என்ற பெயரிலான இந்நடவடிக்கையை புத்ராஜயா குடிநுழைவுத்துறை மேற்கொண்டது. இந்நடவடிக்கை அப்பேரங்காடியை குறிவைத்து நடத்தப்பட்ட போதிலும் அது குறித்து தங்களின் சகாக்கள் தகவல் அளித்ததை தொடர்ந்து பேரங்காடிக்கு அருகில் இருக்கும் இதர பேரங்காடி மையங்களில் வேலை செய்து கொண்டிருந்த பல அந்நிய தொழிலாளர்களும் பல திசைகளை நோக்கி அங்கிருந்து சிதறி ஓடினர். அங்கிருக்கும் பல கடைகளை நடத்தி வரும் அந்நிய தொழிலாளர்கள் தங்களின் கடைகளை அப்படியே விட்டுவிட்டு ஓடியதால் அவை கவனிப்பார் அற்ற நிலையில் காணப்பட்டது. பிற்பகல் 2:30 மணிக்கு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவுத்துறை துணை தலைமை இயக்குனர் ஜாஃப்ரி அம்போக் தகா தெரிவித்தார். இந்நடவடிக்கையில் மொத்தம் 946 பேர் மீது சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்களில் 237 பேர் அந்நிய நாட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். அவர்களில் 143 பேரிடம் முறையான ஆவணங்கள் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர்.
இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரையில் மொத்தம் 1330 கோடி வெள்ளி பணம் அதன் சட்டப்பூர்வ உரிமையாளர்கள் அல்லது அவர்களின் வாரிசுகளினால் இன்னும் கோரப்படாமல் இருப்பதாக தலைமை கணக்காய்வாளர் இலாகா தெரிவித்துள்ளது. கடந்த 1977ஆம் ஆண்டில் கோரப்படாத பண முறை உருவாக்கப்பட்டது முதல் வெறும் 400 கோடி வெள்ளி பணம் மட்டுமே அப்பணத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளர்கள் அல்லது அவர்களின் வாரிசுகளினால் இதுவரை கோரப்பட்டுள்ளதாக தலைமை கணக்காய்வாளர் நோர் யாத்தி அமாட் தெரிவித்துள்ளார். தங்களின் கோரப்படாத பணம் இருப்பதை அதன் சட்டப்பூர்வ உரிமையாளர்கள் அல்லது அவர்களின் வாரிசுகள் அறிந்து வைத்திருக்காமல் இருப்பது அல்லது அதை தலைமை கணக்காய்வாளர் இலாக்காவுடன் சரிபார்க்கும் முயற்சியை மேற்கொள்ளாமல் இருப்பதன் காரணத்தினால் இவ்வளவு பெரிய அளவிலான கோரப்படாத பணம் இருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ அகப்பக்கம் அல்லது இகுமிஸ் செயலி அல்லது ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள தங்களின் கிளை அலுவலகங்களுக்கு சென்று அவர்கள் அதனை சரிபார்க்கலாம் என்றும் அல்லது பண கோரிக்கை விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என்றும் நூர் யாத்தி தெரிவித்துள்ளார். கோரப்படாத பணத்தை கோருவது குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்கான விளம்பரங்களை செய்வது மற்றும் கள நடவடிக்கைகளை தாங்கள் தொடர்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். காரணம் அப்பணம் சட்டப்பூர்வமான உரிமையாளர்கள் அல்லது அவர்களின் வாரிசுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று ஜோகூர் பத்து பகாட்டில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ பயணத்தின் வழி மலேசியாவிற்கும் ரஷ்யா கூட்டமைப்புக்கும் இடையில் உள்ள வலுவான இருதரப்பு உறவு மேலும் வலுப்படுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு இரு தரப்பினரும் வழங்கும் புதிய களத்தை ஆராய்வது உட்பட மிகவும் சாதகமான வர்த்தக ஒத்துழைப்பாக மாற்றப்படும் என்று தமது பயணத்தின் இறுதி நாளில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரதமர் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.